ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே ட்ரைனிங். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டினார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டி நகரில் ஸ்டார்ட் பண்ணி டுவர்ஸ் வந்து ஐயப்பந்தாங்கில் போயிட்டு ஐயப்பந்தாங்கல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா போரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வடபழனி வழியாக ரிட்டன் வந்துட்டு ஸோ மெரினா பீச் ரோடு வந்துட்டு மெரினா பீச் ரோட்லேருந்து மறுபடியும் இப்போ அடையார் வந்திருக்கோம். இவ்வளோ லொக்கேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காரு. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினார், இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அவருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். எஸ் சார், அதை பற்றி வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். சார், இன்றைக்கி நல்லா இருந்தது. காலையில் ஸ்டார்ட் பண்ண மழையில், நல்ல மழை. இந்த மழையில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மவுண்ட் ரோடு போனது ஸ்பெஷல். இன்றைக்கி மவுண்ட் ரோடு போயிட்டு அங்கேருந்து ஐயப்பந்தாங்கல், கிண்டி, போரூர், அந்த சிக்னல்லாம் நான் ஓட்டுவேன்னா எனக்கே டவுட்டு. வடபழனி வந்து கோடம்பாக்கம் வந்து இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்து பெரிய விஷயம் எனக்கு. நல்லா ட்ரெயின் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஈஸியாக இருந்தது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது. ஸோ ரொம்ப 2 நாள் போனால் நான் அநேகமாக சும்மா சாம்பியன் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ரெண்டாவது வந்து கியா வெஹிக்கிள் வந்து எடுத்திருக்கீங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளட்ச் இல்லாத வண்டி, iMT வண்டி இது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியிருந்தது. அதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக சொல்லி கொடுத்தோம். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிரைவிங் வந்து பழகிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். ஸோ 35க்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 2020நாலே 40-50 கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இருக்கும் சார். யாரும் இவ்வளோ நேரம் எடுக்க மாட்டாங்க. நிறைய கிளாஸில் போய் சேருவான். ஜஸ்ட்டு 1 hour கிளாஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஹோல் டே ஓட்டியிருக்கேன் நான். ஒர்க் ஃபார் மணின்னு தான் சொல்லுவோம் உங்கள் ட்ரைனிங். சூப்பர் சார். நாங்கள் எப்படி சார் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் கொடுக்குறோம்? ட்ரைனிங்கை பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு எங்கள் ஆக்சுவலாக. நாங்கள் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் இது அமுக்கு அதை பிடி இதை சொல்லாமல் நீங்கள் ஓட்டி காட்டுறீங்களே, அதனால் இன்னும் ஈஸியாக இருக்குது பார்க்குறது சார். ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. செகண்ட் டேலேயே இந்த அளவுக்கு வந்து நீங்கள், அதுவும் வந்து நீங்கள் மழை நீங்களே பார்த்துருப்பீங்க. காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் டீ பிரேக் எடுக்கிறப்ப தான் மழை விட்ருக்கு. அவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அது வந்து இந்த மழையிலையும் ரோட்டில் நிற்கிற அந்த வாட்டர் பிளாக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டினீங்க. அதுவும் வந்து நம்ம போன ஏரியா எல்லாமே உங்களுக்கு பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு ரோடு, தண்ணி ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க ரோட்டில் எல்லாமே ஓட்டினீங்க. அதெல்லாம் எப்படி சார் இருந்தது? ஃபஸ்ட்டு நாள் ஓட்டினோம். ஆமாம், ரொம்ப புதுசாக தான் சார் இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரிலாம் ஓட்டுறது வண்டி. ஸோ ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக இருந்தது. நீங்கள் பக்கத்தில் இருந்ததுனால ஜாலியாக ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் தனியாக ஓட்டி பார்த்துக்கணும் எப்படி ஓட்ட முடியுதான்னு. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து ட்ரைனிங் கொடுக்க நீங்கள் வந்து சீக்கிரமாகவே தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களை பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நேரோ ஸ்ட்ரீட் ரோடு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா ரோட்லேயுமே வாட்டர் பிளாக்கிங்லாம் இருந்தது. அந்த ரோட்லலாமும் பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துச்சு உங்களுக்கு. சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு கிரவுண்டில் ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த வண்டியை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்து பக்காவாக சொல்லி கொடுத்தோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஓட்டலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் ஆனால் வந்து ஃபுல் ட்ரைனிங் இருந்ததுனால மெயின் ரோட்லேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக நமக்கு மாறிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புவீங்க? ஏன்னா நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, அர்ஜென்ட் பட்டு காரை நீங்களே எடுத்து ஓட்டாதீங்க. ப்ராப்பர் ட்ரைனர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க. அப்போ தான் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியும். குறிப்பாக சென்னை ட்ரைனர்ஸில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். பாஸ் வந்து நல்லா சும்மா ஃப்ரெண்ட்லியாக இருக்காப்புல. ஏதாவது டவுட் கேட்டாலும் சொல்கிறாப்புல எனி டைமு. கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனாலே கொஞ்சம் பயம் இருக்க மாட்டேது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் வந்து கற்றுக்கின்னு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன தான் வந்து நம்ம காசு செலவு பண்ணி கார் வாங்கினாலும் அதை ப்ராப்பராக ஓட்ட தெரியணும். அதில் இருக்கிற சிஸ்டம் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். எது எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, எந்த பட்டன் யூஸ் பண்ணால் என்னென்ன உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு மேனுவல் கார் தான் பார்த்துருப்போம். கிளச் அழுத்தி கீர் போடணும் அப்படின்ற சிஸ்டத்தை தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருந்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா கிளச் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டுறோம்.
ஸோ கிளச் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும், எப்படி சேஃபாக வந்து பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதையும் உங்களுக்கு பக்காவை வந்து சொல்லி கொடுத்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த காரில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இந்த கார் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த காரில் போய் ரொம்ப ஈஸி. புதுசாக கற்றுறவங்க ரொம்ப ஈஸியாக ஓட்டலாம். பட் என்னென்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய மெயின். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 days ஆச்சும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக ஓட்டலாம். பயம் கிடையாது. வண்டி ஆஃப் ஆக மாட்டுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் தைரியமாக ஓட்டலாம். கியா சொனட் வந்து iMT ரியலி நைஸ். எஸ், iMT காரு சூப்பர் வண்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. ரெண்டாவது டென்ஷன் ஃப்ரீ வெஹிக்கிள். ரெண்டாவது சென்சிட்டிவான விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ இப்போ செகண்ட் டே ட்ரைனிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க இன்னும் நீங்கள் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.